காரியங்கள். கருடனே, இதுவரை யாம் இறப்பிற்கான காரணத்தையும் பிறப்பதற்கான வழியையும் கர்ம வினைகளை பற்றியும் உமக்கு உரைத்தோம். இனி இறந்து போன அந்த ஆன்மாவிற்கு செய்ய வேண்டிய கர்ம நிகழ்வுகளை பற்றி கூறுகின்றேன், கவனத்துடன் கேட்பாயாக என்று கூறினார். கருடரும் ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி, அவ்விதமே செய்கிறேன் பிரபு என்று தனது முழு கவனத்தையும் ஸ்ரீமன் நாராயணன் உரைப்பதிலேயே கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தார். குழந்தையின் பல்வேறு நிலைகள். ஒரு குழந்தையானது கருத்தரித்து முதல் 16 மாதம் வரை சிசு என்றும், 6 வயது வரை குமரன் என்றும், 9 வயது வரை பவுண்டரகன் என்றும், 16 வயது வரை கைசோரன் அதாவது பால்யன் என்றும் அழைக்கப்படுவார்கள். செய்ய வேண்டிய கர்ம காரியங்கள். ஒரு குழந்தை பிறந்து 5 வயதிற்குள் இறந்து போனால் அந்த குழந்தையின் கர்ம வினைகளை போக்கும் பொருட்டு அக்குழந்தையின் நினைவாக ஊர் குழந்தைகளுக்கு பால் சாதமும் தயிர் சாதமும் கொடுக்க வேண்டும். அந்த குழந்தை இறந்த 11 மற்றும் 12 நாட்களில் சாஸ்திரங்களில் கூறியிருக்கும் சில கர்ம நிகழ்வுகளையும் செய்ய வேண்டும். 5 வயதுக்கு மேல் 12 வயதிற்குள் உள்ள குழந்தைகள் இறந்தவராயின் அவர்களின் கர்ம வினைகளை குறைக்கும் பொருட்டு இறந்த குழந்தையின் பெயரில் விருஷோற்சர்க்கம் செய்ய வேண்டும். இந்த கர்ம நிகழ்வுகளுடன் குடம், கூடை மற்றும் விளக்கு முதலியவற்றை தானம் செய்தல் வேண்டும். தானம் செய்யாவிடில் இறந்த குழந்தையானது மறுபிறவியில் மரமாக தோன்றுவார்கள். அவ்விதமாக அவர்கள் தோன்றிய மரத்திலிருந்து காய்கனிகள், உடல் உறுப்புகள் என அனைத்தையும் மரமாக தோன்றிய பிறவியில் தானமாக செய்ய நேரிடும். உலகில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் தந்தையின் குணத்தினை கொண்டிருப்பார்கள். அதாவது தந்தையைப் போலவே அவர்கள் புதல்வர்களும் இருப்பார்கள். தந்தையின் உருவத் தோற்றமும் குணநலங்களும் அவர்களுடைய குழந்தைகளிடத்திலும் காணப்படும். இது ஏன் நிகழ்கிறது என்று பார்த்தோமானால், தந்தையின் ஜீவனின் ஒரு பிரிவே அவர்களுக்கு மகனாக பிறக்கின்றார்கள். பூமியில் எப்பொழுதும் இருக்கக்கூடியது ஒரு சூரியன் மற்றும் ஒரே ஒரு சந்திரன் ஆகும். நீர் நிரம்பிய பல குடத்தில் பகல் பொழுதில் ஆதவனின் ஒளியில் வைத்து பார்த்தால் அதில் பல சூரியன்கள் இருப்பது போல தோன்றும். இதை போன்று பௌர்ணமி அன்று இரவில் நீர் நிரம்பிய பல குடங்களை வைத்து சந்திரனை பார்த்தோமானால் பல சந்திரன்கள் இருப்பது போல நமக்கு தோன்றும். ஆனால் இங்கு இருப்பதோ ஒரே சூரியன், சந்திரன் ஆவார்கள். அதனால் ஏற்படுத்தப்பட்ட பிம்பங்கள் என்பது பல 100 கோடிகளாகவே இருக்கின்றன. அதை போலதான் புத்திரர்களின் பிறப்பும். தந்தையின் அம்சங்களே புத்திரர்களிடம் காணப்படும் குணங்கள் மற்றும் பண்புகள் யாவும். அதனால்தான் தந்தை இறந்தால் மகனும், மகன் இறந்தால் தந்தையும் ஈம கிரியைகளை செய்ய வேண்டும். ஒரு தகப்பனாருக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் அத்தனை பிள்ளைகளும் ஏதேனும் ஒரு வழியிலாவது தந்தையினுடைய குணாதிசயங்களையும் உடலமைப்பையும் கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீமன் நாராயணன் இவ்விதமாக உரைத்து கொண்டிருக்க கருடாழ்வாருக்கு மனதில் ஒரு ஐயம் தோன்றியது. அதாவது கண் பார்வையற்ற அல்லது உடல் ஊனமற்ற தந்தையாருக்கு பிறக்கும் குழந்தைகளும் அவர்களின் சாயலான, அதாவது அவருடைய உடல் அமைப்பை கொண்டு இருக்க வேண்டுமே என்று எண்ணத் தொடங்கினார். அதே எண்ணத்தை நாராயணனிடமும் வினவினார். சிறப்பான கேள்வியை கேட்டுள்ளாய் பறவை குலத்து வேந்தனே. ஒருவனின் பிறப்பு எந்தவிதமான குறைகளும் இல்லாமல் இருப்பது என்பது அந்த ஜீவனின் முன்ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய புண்ணிய பலன்களின் அடிப்படையில் மட்டுமே. ஒரே நேரத்தில் வெவ்வேறு பெற்றோர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளின் ஒருவர் செல்வந்தருக்கும் மற்றவர் செல்வம் இல்லாமல் வறுமையில் வாடி தவித்து கொண்டு இருக்கக்கூடிய குடும்பத்திலும் பிறப்பு எடுக்கின்றார்கள்.
எவ்விதமான இல்லத்தில் பிறந்திருந்தாலும் சிலர் ஒழுக்கத்துடனும் சிலர் ஒழுக்கம் இல்லாமல் தவறான வழிகளில் செல்லக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். எவ்விதமான இல்லத்தில் பிறந்திருந்தாலும் சிலர் ஒழுக்கத்துடனும் சிலர் ஒழுக்கம் இல்லாமல் தவறான வழிகளில் செல்லக்கூடியவர்களாகவும் இருப்பதற்கு காரணம் யாது என்று பார்த்தோமானால், அந்தந்த ஜீவன்கள் முன்ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகளின் பாவ புண்ணிய பதிவுகளே ஆகும். மேலும் அவர்கள் செய்த அந்த வினை பதிவுகளுடன் பெற்றோர்களுடைய வினை பதிவுகளும் அவர்களுடைய முன்னோர்கள் செய்த வினை பதிவுகளும் இதில் சேர்ந்து அவர்களுக்கு குணம் மற்றும் அங்கீகின தோஷங்களையும் உருவாக்குகின்றது. பாட்டன் செலவு செய்யாமல் கருமியாக இருந்து சொத்துக்கள் பல சேர்த்திருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய பேரன்கள் அந்த சொத்துக்களை கொண்டு தர்ம வழிகளில் செலவு செய்தால் அவர்களின் முன்னோர்களுக்கு வைகுண்ட பதவிகள் கிடைக்கும். ஒருவேளை அவர்கள் ஆடம்பர வகையில் அல்லது தவறான வகையில் பொருள் விரயங்கள் செய்யக்கூடியவராக இருப்பார்களானால் பாவங்கள் உண்டாகும். கர்ம காரியம் செய்ய யாருக்கு உரிமை அதிகம்? ஒருவருக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் அவர்களின் மூத்த மகன் மட்டுமே தந்தைக்கு ஈம சடங்குகளையும் மற்ற ஈம கிரியைகளையும் செய்ய முழு தகுதியும் கடமையும் உடையவர்கள் ஆவார்கள். தந்தை என்ற மற்ற குமாரர்கள் பூமியில் வாழும் பொழுது தனது தந்தைக்கு உதவ தகுதியுடையவர்கள் ஆவார்கள். தந்தை இறந்த பின்பு தன்னுடைய தந்தை வேலுலகத்தில் அனுகூலத்துடன் இருக்க, அதாவது தந்தைக்கு ஆன்மா நிலையிலுள்ள தந்தை பசி பட்டினி என்று அலைந்து திரியாமல் அல்லது பிரேத ஜென்மங்களாக சுற்றி திரியாமலும் கர்ம காரியங்களை செய்ய மற்ற புதல்வர்களை காட்டிலும் மூத்த புதல்வனுக்கே கடமை உரியதாகும். பாக்கியசாலிகள் யார்? பூலோக வாழ்க்கையை ஒருவன் நல்லதொரு முறையில் வாழ்ந்து புதல்வனை ஈன்று அவனுடைய புதல்வன் அவனுக்கு ஒரு புதல்வனை ஈன்று, அதாவது வாழும் காலத்தில் தன்னுடைய வம்சத்தில் பேரனை பார்த்து ஒருவர் மடிந்தால் அவரே பாக்கியம் மற்றும் முக்தியும் அடையக்கூடியவர்கள் ஆவார். அவர்களே புண்ணிய லோகத்தை சென்று சேரக்கூடிய பாக்கியத்தையும் பெற்றவர்கள் ஆவார்கள். தனது மனைவியின் வீட்டில் இருந்து வரதட்சணை எதுவும் வாங்காமல் திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்ணுடன் நல்ல முறையில் வாழ்ந்து தனது மனைவியை எந்த முறையிலும் துன்புறுத்தாமல் மகிழ்வுடன் வைத்துக்கொண்டு தனது வம்சத்தை விருத்தி செய்து, அதாவது ஒரு சற்புத்திரன் நல்ல குணமும் பண்பும் உள்ள பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளையின் மூலம் 21 தலைமுறையினர் கரையேறுகிறார்கள். அவனே தன்னுடைய பெற்றோர் இறந்த பின்பு அவர்களுக்கு கர்ம காரியங்கள் செய்ய தகுதி பெற்றவன் ஆவான். ஈன்றவர்களுக்கு கர்ம காரியம் செய்ய தகுதி இல்லாதவர்கள் யார்? மனம் போன போக்கில் தன்னுடைய பெற்றோர்களின் விருப்பம் இல்லாமல் அவர்களுக்கு வலியையும் வேதனையையும் அளித்து தனக்கு பிடித்தவர்களுடன் வாழ்ந்து புதல்வனை ஈன்ற மகனுக்கு தன்னுடைய பெற்றோர்களுக்கு கர்ம காரியங்களை செய்யும் உரிமை முற்றிலும் கிடையாது. அதாவது தன்னுடைய பெற்றோர்களுக்கான கர்ம காரியங்களை செய்ய எவ்விதத்திலும் அத்தகைய மகனுக்கு உரிமை என்பது எதுவும் இல்லை. அதனால் பூமியில் வாழ்கின்ற பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட மற்ற பிறவிகளின் இருந்து மேம்பட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் புத்திரர்களை சற்புத்திரர்களாக வளர்க்கவோ அல்லது அடையவோ முயற்சிக்க வேண்டும். கண்ணால் கண்டு உடலால் அனுபவிப்பது மட்டுமே சுகம் என்பது இல்லை. நிரந்தரமில்லாத இந்த சுகத்திற்கான நிரந்தரமான சுகத்தினை எப்பொழுதும் இழந்துவிடக்கூடாது. ஸ்ரீமன் நாராயணன் பெற்றோர்களுக்கு கர்ம காரியங்களை செய்ய தகுதியுடையவர்கள் பற்றியும் தகுதியில்லாதவர்கள் பற்றியும் எடுத்துரைத்தார்.